Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட் உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வித் ஆன்சர்ஸ் ஓட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இந்த யூனிட்டோட நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் SCTP னா என்னன்னு தான் பார்க்க போறோம். TCP IDP பார்த்திருப்போம். இது ரெண்டும் கம்பைன் ஆகி வரது தான் ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் அப்படின்றது ஒன் ஆஃப் த நெட்வொர்க் புரோட்டோகால் தான். இது ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால். ஓகேவா? ஒரே நேரத்துல மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு பேர் தான் இந்த ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்வோம். ரெண்டு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு சர்வர் கிளையண்ட் அண்ட் சர்வர் இருக்காங்கன்னா ஒரே நேரத்துல எத்தனை மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வேணா ரெண்டு சைடும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால், தென் இன்டர்நெட் லெவல் புரோட்டோகாலும் கூட. ஓகே, இந்த SCTP வந்து ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். இது யாருன்னா டிரான்ஸ்போர்ட் ஏரியா ஒர்க்கிங் குரூப் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. SS7 அதாவது சிக்னலிங் சிஸ்டம் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னல்ஸ் மூலியமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் புரோட்டோகால் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால்னு தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவலன்ட்ல வந்து UDP அண்ட் TCP மாதிரியே தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? ஆனா இன்டர்நெட் அப்ளிகேஷன்ல ஃபங்க்ஷன் ஆகுது. தென் என்ன ஆகும் அப்படின்னா என் டேட்டாஸ்லாம் வந்து ஸ்ட்ரீம் வைஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இந்த புரோட்டோகால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் அவாய்ட் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு மல்டி த்ரெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, மல்டி த்ரெட் இன்ஃப்ரா ஒரே நேரத்தில் என்னால் மல்டிபிள் கான்டாக்டோட நான் வந்து என்ன பண்ண முடியும்னா மல்டி ஹோமிங் கான்செப்ட் பண்ண முடியும். இங்கே ஒரே நேரத்தில் வந்து எல்லா டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் ஹை டிராஃபிக் இருந்தாலுமே என்னால் அதை கண்ட்ரோலாக கரெக்டாக கொண்டு போக முடியும். அது SCTP புரோட்டோகாலில் ரொம்பவே பாசிபிளான விஷயம். இதில் மல்டி ஹோமிங் அப்படின்னா என்ன? மல்டி ஹோமிங்னா நம்ம முதல்ல சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது SCTP வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகாலுக்கு சொல்கிறப்பே சொன்னேன். மல்டி லேயிங்னா கிளைண்ட் இருப்பாங்க, சர்வர் இருப்பாங்க. ஒரே நேரத்தில் வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய IP1, IP2, IP3, IP4னு சொல்லி இன்டர்நெட் கம்யூனிகேஷன் வந்து என்னால் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் நம்ம மல்டி ஹோமிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மல்டி ஹோமிங் கான்செப்ட் இல்லாமல் SCTPயோட சர்வீசஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேவா? கம்பல்சரி ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அக்கர் ஆயிருக்கும். ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸுக்கு டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் மல்டிபிள் ஸ்ட்ரீமிங் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸ்லாம். ஓகே, மல்டிபிள் ஸ்ட்ரீமிங் அப்படின்னா ஒரே நேரத்தில் என்னால் பல டேட்டாவை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அந்த ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அந்த டேட்டாவை வந்து சங்க்ஸ் மூலியமாக சென்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு யூனிட் ஆஃப் டேட்டா எவ்வளோ குட்டி குட்டி யூனிட்டாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி சென்ட் பண்ணுறேன்ல அதுக்கு பேர் தான் டேட்டா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? அட் அ டைமில் என்னால் வந்து சர்வரும் கிளைண்ட்டும் வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். சேம் டைமில் என்னால் எல்லாமே பண்ண முடியும். ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ். ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீசஸாக தான் நடக்கும். ஸோ ஹைலி ரெலியபிளாக இருக்கும். இதுதான் வந்து 5 சர்வீசஸ் வந்து SCTPயில் இருக்கிறது. நீங்கள் இம்பார்ட்டண்டாக வந்து எழுதிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கெட் ஃபார்மேட். SCPயோட பேக்கெட்டில் மொத்தம் எனக்கு 4 இடம் இருக்கு. ஹெட்டர் பேலோட் எப்பவும் இருக்க மாதிரி. ஓகே, போர்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஹெட்டர் பேலோட்ஸ் எப்பவுமே மெயின் பார்ட்ஸ் வந்து மேலே எனக்கு கண்டெயின் ஆகிருக்கும். தென் அதுக்கு கீழே அந்த பாக்ஸ் இருக்கும்ல, ஹெட்டருக்கு கீழே நம்ம கொடுக்குறது, அதில் மொத்தம் 4 ஜென்ரல் எனக்கு விஷயம் இருக்கு. சோர்ஸ் போர்ட் அட்ரஸ் இருக்காங்க, டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ் இருக்காங்க, வெரிஃபிகேஷன் டேக் இருக்காங்க, செக்ஸம் இருக்காங்க. சோர்ஸோட அட்ரஸ் எவ்வளோ, சென்டிங் போர்ட்டோட அட்ரஸ் எவ்வளோ, ரிசீவிங் போர்ட்டோட அட்ரஸ் எவ்வளோ, அதுதான் இந்த போர்ட் நம்பரோடைய வேலை. சோர்ஸ் போர்ட் அட்ரஸும் டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸும் அதோட பிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 16 பிட்ஸ்ல கண்டெயின் ஆயிருக்கும். ஓகேவா? இங்கேயும் 16 பிட்ஸ் இருக்கும். போர்ட் நம்பர் டெஸ்டினேஷனுக்கும் 16 பிட்ஸ் இருக்கும். ஓகே, பிட்ஸ்ல இருக்கும், பைட்ஸ்ல கிடையாது. அடுத்து வெரிஃபிகேஷன் டேக். கரெக்டானவங்க தானா, கரெக்டான பேக்கெட் வந்திருக்கான்னு வெரிஃபிகேட் பண்றதுக்கு 32 பிட்ஸ் இருக்கும். செக்ஸம் வந்து எரர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றதுக்கு இங்கேயுமே எனக்கு 32 பிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ போர்ட் நம்பர், சோர்ஸ் போர்ட் நம்பர் வந்து 16 பிட், டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் 16 பிட், வெரிஃபிகேஷன் டேக் பார்த்தீங்க அப்படின்னா 32 பிட், செக்ஸம் வந்து 32 பிட். ஸோ SCTPயில் மொத்தம் 4 அதாவது பேக்கெட் என்னெல்லாம் இருக்கும், ஹெட்டர் பேலோட் எப்பவும் இருக்க மாதிரி இருக்கும். அதில் டேட்டாஸ் வந்து சங்க்ஸ் ஃபார்மேட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஹெட்டருக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் போர்ட் நம்பர், டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர், வெரிஃபிகேஷன் டேக், நெக்ஸ்ட்
செக்ஸம் இதெல்லாம் இருக்கிறது. ஓகேவா? அடுத்து இதுதான் SCTP பாக்கெட்டோடைய டயக்ராம். இந்த மாதிரி தான் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த செக்ஸம் மூலமா எப்படி டேட்டாஸ் வந்து போகும்னா சங்க் வைஸ் தான் போகும் SCTP பாக்கெட்ல. ஹைலி செக்யூரிட்டியா இருக்கும் பிகாஸ் ரெலியபிள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நம்மளுடைய டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு SCTP அசோசியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வந்து சென்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இருப்பாங்க, நம்ம கிட்ட இனிஷியலா கிளைண்ட் இருப்பாங்க, சர்வர் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு டேட்டா எனக்கு இருக்கு, ஒரு டைம்லி மேனர்ல எனக்கு சென்ட் ஆகணும். ஸோ நான் வந்து முதல்ல இனிஷியலைஸ் பண்றேன். இனிஷியலைஸ் பண்ணி எனக்கு வந்து சர்வருக்கு ஒரு கொடுக்குறேன் சிங்க்ரனைசேஷன். அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு குக்கி அனுப்பி இது பண்ணுவாங்க. தென் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஒரு குக்கி அனுப்பி இவங்களுமே சொல்லுவாங்க ஓகே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் இது மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 4-way ஹேண்ட் ஷேக்கிங் ப்ரோட்டோகால் தான் இருக்கும். ஸோ முதல்ல ஒரு அசோசியேஷனை நான் என்ன பண்ணணும்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட டேட்டாஸ் எல்லாம் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பில்ட் பண்ணிட்டு 2 பேருக்கும் இடையில உள்ள அசோசியேஷனை பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட டேட்டாவெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தென் வந்து நான் பில்ட் பண்ண அந்த அசோசியேஷனை வந்து டெர்மினேட் பண்ணிடணும், முடிச்சு விட்டுறணும். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அதாவது 4-way ஹேண்ட் ஷேக்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த SCTPயோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும் கரெக்டா. நெக்ஸ்ட்னா ஸ்ட்ரீம் ஐடென்டிஃபையர் இருப்பாங்க. யாரு அந்த சங்க் ஆஃப் டேட்டா யாருன்னு அவங்களுக்கு வச்சிருப்போம். அந்த ஸ்ட்ரீம் ஐடென்டிஃபையருக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சிருப்போம். தென் ஹைலி ஃப்ளோ கண்ட்ரோலும் எரர் கண்ட்ரோலும் இந்த SCTP ப்ரோட்டோகால்ல நடக்கும். தென் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோலும் மெயினா நடக்கும். எந்த ஒரு கன்ஜெக்ஷனும் நடக்காம SCTP ப்ரோட்டோகால்ல பிகாஸ் இது ஹைலி ரெலியபிள் தென் கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீசஸா இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா SCTPல எந்த ஒரு இதுவுமே இல்லாம கன்ஜெக்ஷன் ஏற்படாம கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அல்காரிதம் யூஸ் பண்ணி சேஃபா நம்மளோட டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது SCTP ப்ரோட்டோகால்னு பார்த்தோன்னா டெலிஃபோன் கம்யூனிகேஷன். நம்ம பேசுகிறப்போ ஒரே நேரத்தில் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியுதா இன்டர்நெட் மூலியமா? ஒரு வீடியோ கால் பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்க, வாய்ஸ் மெசேஜ் பேசுகிறீங்க, இதெல்லாம் நடக்குதுல்ல. டெலிஃபோன் கம்யூனிகேஷன் ஈஸி. தென் மல்டி ஹோமிங் சப்போர்ட். ஒரே நேரத்தில் மல்டிபிள் பர்சன்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரே நேரத்தில் பல பேர்கிட்ட நம்ம வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் கால்லாம் பேசுகிறோம்ல, அதுதான் இந்த மல்டி ஹோமிங் சப்போர்ட் அப்படின்றது. அடுத்து வேரியஸ் அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன் 3G 4G எந்த மாதிரி டிவைசஸ்க்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா கம்யூனிகேட் பண்ணலாம் SCTP புரோட்டோகால் யூஸ் பண்ணி. அதே மாதிரி செக்யூரிட்டி ஹையா இருக்கு, ரோமிங் செக்யூரிட்டி, தென் ரெலியபிள் அண்ட் செக்யூர் டிரான்ஸ்போர்ட்டுமே வச்சிருக்கு. இதெல்லாம் தான் ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகாலோடைய வேலைகள். ஸோ இதுதான் அந்த டயக்ராம் நம்ம ப்ரோட்டோகாலில் போடுறது. கிளைண்ட் இருப்பாங்க, சர்வர் இருப்பாங்க. இதுதான் மல்டி ஹோமிங் கான்செப்ட் அப்படின்றது. மெயின் கான்செப்ட் இன் SCTP ப்ரோட்டோகால்னா இந்த மல்டி ஹோமிங் தான். ஒரே நேரத்தில் நான் பல பேர் வந்து எதை பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணி என்னோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சம் அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் நடக்குது, ஈஸியாக டேட்டாவை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? UDP அண்ட் TCPயோட ப்ராப்பர்ட்டிஸையுமே இது அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்து IP லேயர் டஸ் நாட், இப்போ IP லேயர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது தன்னிச்சையாக செயல்பட்டு அதோட SCTP புரோட்டோகாலை ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு செக்யூர் புரோட்டோகால். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா மல்டி ஸ்ட்ரீமை ஹேண்டில் பண்ணுது ஒரே நேரத்தில். ஓகேவா? அதனால எல்லாத்துலேயும் திடீர்னு ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகேவா? இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்கு. மாடிஃபிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸில் நம்ம SCTP புரோட்டோகாலுக்கு எடுத்துக்கிறது. தென் ரொம்பவே சிம்பிளான புரோட்டோகால் தான் இந்த SCTP புரோட்டோகால் அப்படின்றாங்க. இதில் சம் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் இருக்கும். நீங்கள் அந்த பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் என்னோட வந்து குவாலிட்டி குறையுது அப்படின்றப்ப எனக்கு ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கும்னு QoS அப்படின்னா எவ்வளோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இருக்குது சிஸ்டமில் அப்படின்னு நான் போடுறதுக்காக. ஸோ ரெலியபிலிட்டி, டிலே, ஜிட்டர் அண்ட் பேண்ட்வித் அப்படின்வாங்க. ரெலியபிலிட்டி அப்படின்னா எவ்வளோ லென்த் ஆஃப் டேட்டா இருக்குது, என்னோட டேட்டா வந்து எந்த அளவுக்கு செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷனும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது. டிலேனா நெட்வொர்க் லேட்டன்சி, அதாவது எவ்வளோ டைம் எடுத்துக்குது ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு. ஜிட்டர் அப்படின்னா டைம் டிலே பிட்வீன் சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை நம்ம ஜிட்டர்னுவோம். டிலே, நார்மல் டிலே வந்து ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம். பேண்ட்வித் அப்படின்னா எவ்வளோ டேட்டா ரேட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதாவது சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில அப்படி நம்ம செக் பண்ணுறது பேண்ட்வித். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னெல்லாம் வந்து QoS குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ண டெக்னிக் வச்சிருப்போம்னா ஷெடியூலிங் டெக்னிக். ஷெடியூலிங்னா FIFO டெக்னிக், ப்ரியாரிட்டி கியூயிங், வெயிட்டட் ஃபேர் கியூயிங், யாரை பேஸ் பண்ணி வருது இதெல்லாம். நெக்ஸ்ட் அட்மிஷன், டிராஃபிக் ஷேப்பிங். டிராஃபிக் ஷேப்பிங்னா நம்ம 2 அல்காரிதம் யூஸ் பண்ணோம்ல, கன்ஜெக்ஷன்
கண்ட்ரோலுக்கு லீக்கி பக்கெட் அல்காரிதமும் டோக்கன் பக்கெட் அல்காரிதமும் யூஸ் பண்ணி நம்ம டிராஃபிக் ஷேப்பிங் பண்ணலாம். தென் அட்மிஷன் கண்ட்ரோல், ரிசர்வேஷன் ஆல்ரெடி வந்து ரிசோர்ஸை ரிசர்வ் பண்ணி அவங்க மட்டும் யூஸ் பண்றது, இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குவாலிட்டிஸ் ஆஃப் சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர்ல பார்த்துருக்கோம். ரொம்பவே ஈஸியான யூனிட் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் யூனிட். எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இந்த 3 அல்காரிதம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கான்செப்டை வச்சே நீங்க பில்ட் பண்ணி எழுதிட முடியும். ஸோ நீங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கான்செப்ட் படிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.